எல்லோருக்கும் வணக்கம். காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கோலார் தங்கவயல் மக்களுக்கு. அதே போல் எங்கள் தங்கச் சுரங்கத்தில் பணிபுரிந்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். புதிய வருடத்தில் இனிமேல் எல்லாம் நல்லதாக தான் நடக்கும். ஏற்கனவே 24 நடந்த வந்த வழக்கு நமக்கு சாதகமான முறையில் முடிந்தது. அது மேல்முறையிட்டு இருக்கிறதுனால இந்த முறையும் நமக்கு இந்த 25ஆம் ஆண்டில் நமக்கு நிச்சயம் நல்லபடியாக நடக்கும்ன்ட்டு நம்ம இறைவனை பிரார்த்திக்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கி நம்ம யார் யாரை எந்தெந்த சொசைட்டியில் நம்பி இருந்தோமோ அவங்கெல்லாம் நம்மளை கைவிடப்பட்டாங்க. ஆனாலும் நம்ம லாயர் சொல்படி பிரகாரம் நாங்கள் இன்றைக்கி நடைமுறையில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கி நம்ம நண்பர்களும் எல்லாம் ஃபஸ்ட்டு முறை எம்பியை போய் சந்தித்தாங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த ஊரில் முக்கியம் எந்த லீடரை பற்றியும் நம்ம பேசுறதுக்கு இல்லை. நம்மளுக்கு முக்கியமானவங்க எம்எல்ஏ எம்பி தான் முக்கியம் அரசியல் இதில் பார்க்கும்போது. அந்த முறையில் இன்றைக்கி மத்திய சர்க்கார் இடத்துல பேசணுன்றதுக்காக நம்முடைய நண்பர்கள்லாம் போய் எம்பியை சந்தித்தாங்க. அதனுடைய பயன் எதுவும் இல்லை எங்களுக்கு. அதே நேரத்தில் தொழிலாளினுடைய வற்புறுத்தல் பேரில் ஏன் நம்ம ஊரில் கே ராஜேந்திரன் இருக்கார், ஜேடிஎஸ் உடைய தலைவர், அவர் ஏன் நம்ம மீட் பண்ணக்கூடாது? இன்றைக்கி எம்பிக்கிட்டேயும் குமாரசாமியுடைய குடும்பத்தில் அவர் ஒருத்தர் நல்லா இருக்கிறாரு, நம்ம அவர் சந்திக்கலாமேன்ட்டு தொழிலாளி எல்லாம் நம்மளை கேட்கும் போது, அப்போ மதிப்புக்குரிய நம்முடைய விஜயராகவன் அவர்கள், பொதுச் செயலாளர் விஜயராகவன் அவர் நம்மளை கேட்டார். கேட்டது பேரில் ஓகே அது மாதிரி பண்ணலாமே, நல்லபடியாக நடக்கட்டும், தொழிலாளிக்கு தானே நம்ம பேச போடுறோம், போனால் அரசியலுக்காக போலையே அப்படின் போது சரி எல்லாருடைய ஒப்புதலில் எங்களுடைய ஒப்புதலில் போனார். அதே நேரத்தில் செயல் தலைவர் மூர்த்திக்கிட்ட பேசினியா, சேதுக்கிட்ட பேசினியா, இவங்ககிட்டலாம் பேசினான் போது நான் பேசினேன் அப்படின்னு சொன்னார். மறைக்குரிய நம்ம கேஸில் அந்த முக்கியமாக நான் மறைக்குரிய விஜயராகவன், நான் செபாஸ்டின், மூர்த்தி, மில்லர், நாங்கள் தான் அதில் நம்ம அந்த சங்கத்துடைய தலைவர் ராஜேந்திரகுமார், இந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் தான் அதில் சைன் அத்தாரிட்டி. இன்னைக்கு கேஸ் வின்னா இருக்குது. அந்த இதுக்கெல்லாம் நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி கேஸ் நாங்கள் வின் பண்ணியிருக்கிறோம். நம்ம லாயரும் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு, தொழிலாளி மேலே வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாரு. அதன் பேரில் வேற ஒரு லாயர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சிலர் பேசுகிறாங்க. வேறு லாயருக்கெல்லாம் இங்கே சான்சஸே இல்லை. அதனால நம்ம ஒரு பக்கம் அரசியலில் கூட நீங்கள் போய் மூவ் பண்ணுங்கன்ற வார்த்தையை சொன்னார் நம்ம அட்வொகேட்டு. அதன் பேரில் நாங்கள் கே ராஜேந்திரனை அணுகணும் அப்படின்ற போது அன்றைக்கி நான் ஊரில் இல்லாத நேரத்தில் இவங்க நம்முடைய பொதுச் செயலாளர் விஜயராகவன், முன்னே யார் நம்ம நண்பர்கள்லாம் மில்லந்தர் எல்லாம் போய் பார்த்துருக்காங்க. தொழிலாளியெல்லாம் போய் பார்த்துருக்காங்க. தொழிலாளியுடைய அனுமதியில் தான் இன்றைக்கி எல்லாம் இது செயல்பட்டுன்னு இருக்குது. சொந்த இஷ்டமாக யாரும் நாங்கள் செயல்படல. ஆகையினால இந்த நடக்க போகிற இந்த இதுங்களில் பப்ளிக் மீட்டிங் ஒன்று நடத்தணுன்ற ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம். அதுவும் விரைவில் சீக்கிரமாக நடக்கும். அந்த கூட்டத்தில் மரியாதைக்குரிய நம்ம எம்பி அவரும் மல்லேஷ் பாபும் மரியாதைக்குரிய சென்னமல்லிகா லாயரும் 2 பேரும் ஸ்டேஜில் இருப்பாங்க. நாங்கள்லாம் பேசிட்டு தான் அதுக்கு ஒரு முடிவு எடுத்து இன்றைக்கி எந்தெந்த மினிஸ்டர் பார்க்கணும், நம்முடைய இதுவெல்லாம் கோரிக்கைகளை எந்தெந்த மந்திரிகிட்ட கொண்டு போகணுன்ற மாதிரி இன்றைக்கி வழிமுறை நடந்துன்னு இருக்குது. இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்களுடைய வேலை. இனிமேல் தொழிலாளிகளுக்கு எல்லாம் நல்லது நடக்கும்ன்ட்டு கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்புன்னு கொடுத்த இப்போது விரைவில் இன்னிலேருந்து ஸ்டார்ட் சார் அந்த வேலை. மல்லேஷ் பாபு எம்பியை பார்க்குறதுக்கு இன்னிலேருந்து நம்ம போய் நம்ம தொழிலாளெல்லாம் கே ராஜேந்திரனை அணுகின பிறகு அவரும் முயற்சி எடுத்து இன்னிலேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறார் வேலை. அவர் என்றைக்கு நம்மளுக்கு டேட் கொடுக்குறாரோ அன்றைக்கி நாங்கள் சக தொழிலாளியெல்லாம் யாரெல்லாம் வராங்களோ அவங்களெல்லாம் கூட்டின்னு போய்ட்டு அவர் மீட் பண்ணிவிட்டு ஒரு பப்ளிக் மீட்டிங்க்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறோம் சார். அடுத்தது அவரை கூட்டின்னு போய்ட்டு நம்ம மைன்ஸ் மினிஸ்டருக்கு சந்திக்கிறதுக்கு நம்ம குமரண்ணா மூலியமாக அவர் அரேஞ்ச் பண்ணிக்கிறார் சார். இது எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. அதன் பேரில் நாங்களாக தான் தேடி போய்க்கிறோமே அவரு தவிர அவரும் எங்களை தேடி வரல. ஏன்னா அவர் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி. எஸ் ராஜகோபால், சௌரிதாஸ், டிஎஸ் மணி, பக்தவாசில் இருக்கும் போதெல்லாம் அவர் தர்ணாவிலையும் கலந்துருக்கிறாரு. தொழிலாளிக்காக அவரும் பாடுபட்டிருக்கிறாரு. அந்த வகையில் அவருக்கு எல்லாமே தெரியும் நீ தொழிலாளியினுடைய விஷயம் என்னான்ட்டுன்னு. அவர் யாரும் அணுகாததுனால அவர் அமைதியாக இருந்தார். இப்போ நான் இந்த இடத்துல நாங்கள் மெமராண்டம் கொடுக்கறதுக்கு கூட எங்களுக்கு கே ராஜேந்திரன் தான் வழிவகுத்து கொடுத்தாரு. அதன் பேரில் நான் தான் அவர்கிட்ட மெமராண்டம் கொடுக்கும்போது நான் முடிச்சு கொடுக்குறேன், நீங்கள் வாங்கன்ட்டு சொல்லிட்டு போனார் சார். ಎಲ್ರಿಗೂ ನಾನು ವಂದನೆಗಳು.
ಈ ದಿನ ನಾವು ಬಂದು ಇಲ್ಲಿ ಮಾತಾಡೋಕ್ಕೆ ಒಂದು ನಿಮಗೆ ಇನ್ಫಾರ್ಮ್ ಕೊಡಬೇಕಂತ ನಾನು ಇದ್ದೀನಿ. ಇಷ್ಟು ದಿನ ಕೋರ್ಟ್ನಲ್ಲಿ ನಾವು ಗೆದ್ದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀವಿ. ಸೆಕೆಂಡ್ ಬೆಂಚ್ನಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದಾರೆ. ಆ ಹಾಕಿದ ಟೈಮ್ನೇ ಪೆಟಿಷನ್ ಇನ್ನೂ ಡೇಟ್ ಬಂದಿಲ್ಲ ಅಂತ ಎಲ್ಲರೂ ಅನ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇಲ್ಲ, ಡೇಟ್ ಬಂದಿದಂತೆ ಆಲ್ರೆಡಿ ಫಸ್ಟು. ಆ ಇದರಲ್ಲಿ ಪೆಟಿಷನ್ BGML ಅವರು ತಪ್ಪಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದು ಬಂದು ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಸ್ಟ್ಯಾಟಿಸ್ಟಿಕ್ಸ್. ಯಾಕಂದರೆ ಸೈನ್ ಒಂದು ಕಡೆ ಹಾಕಿದ್ದಾರೆ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಅವರು. ಇದರಿಂದ ತಳ್ಳಿ ಹಾಕಿ ಮಡಗಿದ್ದಾರೆ ಇದರಲ್ಲಿ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಸರ್ ಅದು ಅಪ್ಲೈ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಲೆಟ್ರು ಕೋರ್ಟ್ ಆಫೀಸ್ಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಡೇಟ್ ಇವಾಗ ಬರೋಕ್ಕೆ ಚಾನ್ಸಸ್ ಇದೆ. ನೆಕ್ಸ್ಟ್ ಬಂದು ಯಾರು ಅನ್ಕೊಳ್ತಾರೆ ಇನ್ನೂ ಬಂದಿಲ್ಲ ಏನು ಡೇಟ್ ಅಂತ. ಇದು ಬಂದು ಸಿವಿಲ್ ಕೋರ್ಟ್ ಇಲ್ಲ, ಚಿಕ್ಕ ಕೋರ್ಟ್ ಇಲ್ಲ, ಇದು ದೊಡ್ಡ ಹೈಕೋರ್ಟ್ನಲ್ಲಿ ಇರೋದು. ಎಷ್ಟೋ ಜನ ಅದು ಪೆಂಡಿಂಗ್ ಇರ್ತದೆ. ಆ ಡೇಟ್ನಲ್ಲಿ ಕ್ಯೂ ಪ್ರಕಾರ ಬರಬೇಕು. ಇದರಿಂದ ಡಿಲೇ ಆಗ್ತಿದೆ. ಈ ಲೆಟ್ರಿನಲ್ಲಿ ಏನು ಪ್ರೋಸೆಸ್ ಕೋರ್ಟ್ ಆಫೀಸರ್ಗಳು ಪ್ರೋಸೆಸ್ ಅದು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದ್ರ ಪ್ರಕಾರ ಡೇಟ್ ನಮ್ಗೆ ಇಮಿಡಿಯೇಟಾಗಿ ಕೊಡಬೇಕು. ತುಂಬ ದಿವಸ 25 years ಆಗಿದೆ ಇದಂತ ಮಾಡೋಕ್ಕೆ ಏರ್ಪಾಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ನಮ್ಮ ಸಣ್ಣಮಲ್ಲಿ ಸರ್. ಇದು ನೆಕ್ಸ್ಟು ಇನ್ನೊಂದು ಲೈನ್ ಏನಂದರೆ ಗೌರ್ಮೆಂಟ್ ಕಡೆಯಿಂದ ಕೂಡ ಸ್ವಲ್ಪ ಪ್ರೆಸಸ್ ಮಾಡಬೇಕು. ಸುಮಾರಾಗಿ ಇದು 280 crores ಆಗ್ತದೆ ನಮ್ಗೆ ಕೊಡಬೇಕಂದ್ರೆ. ಅಲ್ಲಿ ಫಂಡು ಆಚೆ ಬಿಡ್ಬೇಕಂದ್ರೆ ಥಿಂಕ್ ಮಾಡಬೇಕು. ಅದು ನಾವು ಗೌರ್ಮೆಂಟ್ ಹತ್ರ ಮಿನಿಸ್ಟ್ರಿ ಹತ್ರ ಮಾತಾಡಿ ಒಂದು ಲೈನ್ನಲ್ಲಿ ಹೋಗಿದ್ರೆ ನಮಗೆ ಒಳ್ಳೆದಾಗೋಕ್ಕೆ ಚಾನ್ಸ್ ಇರ್ತದೆ.